நாளை குடமுழுக்கு காணும் திருச்செந்தூர் கோயிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு எந்த தடையும் இல்லாததால் கடற்கரை பகுதிகளில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இப்போ இன்று நண்பகல் 12 மணியோட நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடமுழுக்கை ஒட்டி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இப்போ வரக்கூடிய பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? அதாவது காயத்ரி, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல நாளை காலை 6:15 மணி முதல் 6:50 வரைக்கும் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடக்கிறது. இதற்காக இந்த விழாவில் பக்தர்கள் சிரமமின்றி இந்த தரிசனத்தை பார்க்கறதற்காக முன்னேற்பாடாக இன்று மதியம் 12 மணி முதல் நாளை வரை, அதாவது நாளை குடமுழுக்கு விழா முடிந்த பிறகு மரபு சார்ந்த பூஜைகள் நடக்க இருக்கிறதுனால அதற்கு பிறகுதான் பக்தர்கள் அனுமதிக்க முடியும்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இன்று மதியம் 12 மணி முதல் குறைந்தபட்சம் நாளை மதியம் 12 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பக்தர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கறதற்கான ஏற்பாடுகள், விரிவான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அது அனுமதிக்கக்கூடிய அளவிலான பக்தர்களை ராஜகோபுரம் முன்பிருந்து கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் கோவில் கடற்கரையில லட்சக்கணக்கான பக்தர்கள் நின்று இந்த புனித நீர் தெளிக்கக்கூடியதை பார்க்கறதுக்காக சிறப்பான தடுப்புகள்லாம் அமைச்சு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த கடற்கரையில் நிற்கக்கூடிய பக்தர்கள் மேல புனித நீர் தெளிக்கிறதுக்காக 20 ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. இப்படி அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் இது 15 வருடத்துக்கு பிறகு நடக்கிறதுனால தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் வருவாங்க. அப்படிங்கிறதுனால சென்னை, மதுரை, கோவை இப்படி பல ஊர்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்து, இன்று மட்டும் 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் தயார் நிலையில இருக்குது. தற்போதைய நிலவரப்படி என்னன்னா, கோவில்ல இன்னைக்கு தரிசனம் கிடையாது, 12 மணிக்கு மேல அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நேற்றே அறிவிப்பு வெளியானதுனால கோவில்ல இப்போதைய நிலவரப்படி குறைந்த அளவிலான பக்தர்களே காலையில சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்தாங்க. இப்ப அந்த அளவு பக்தர்களோட குறைந்த அளவு தான் இருக்கு. பிற்பகல் ஒரு 4 மணிக்கு பிறகு அதிக அளவு பக்தர்கள் வருவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த குடமுழுக்கையொட்டி தமிழகம் முழுவதும் இருந்த 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்ட போதும் பக்தர்கள் கடல்ல, அதாவது நாளிக்கிணறு வழியாக கடல்ல புனித நீராடிட்டு இருக்காங்க. இந்த கடல்ல புனித நீராடக்கூடிய பக்தர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் அந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. காயத்ரி, நன்றி முரளி கணேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழாவின் சிறப்பு நேரலை என்பது நாளை அதிகாலை 5 மணியிலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக இருக்கிறது.